ஒரு பிக்சரை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அது மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணலாம். ஸ்டிக் பென் ஆர் ஜெல் பெனில் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். மெதுவாக ஒரு லைனாக நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க் போடுற எல்லாருக்குமே டிராயிங் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் ட்ரேஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மெதுவாக எல்லாமே ட்ரா பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், கரெக்டாக அதே இமேஜ் உங்களுக்கு அப்படியே ட்ரேசிங்கில் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ஐஸு நோஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, எடுத்துகிட்டு பாருங்கள், மொபைலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது மேலே நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடியில் வந்து கிளாத் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்தீங்களே ட்ரேசிங் ஷீட் அது வச்சுட்டு பின் இருந்தால் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கிளாத்து ட்ரேசிங் ஷீட் எதுவுமே மூவ் ஆகாமல் இருக்கும். நான் அப்படியே போடுறேன். கரெக்டாக அது மேலேயே நீங்கள் மெதுவாக ட்ரா பண்ணிட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பென் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் எது வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து பெனில் இன்னொரு லைன் வரும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். கொஞ்சம் அழுத்தி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து கீழே வந்து விழுந்திருக்கும். ஒயிட் கலர் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால நான் எல்லோ கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். இதை மெதுவாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு என்ன இமேஜ் இருக்கோ அது அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே அது மேலே ஒர்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்க, அப்படியே உங்களுக்கு வந்து அது கிடச்சிருச்சு. நீங்கள் அதுக்கு மேலே செயின் ஸ்டிச்சு, பீட் ஒர்க் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், த்ரெட் ஒர்க். உங்களுக்கு ட்ராயிங் வந்து அப்படியே அக்யூரேட்டாக உங்களுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.